வணக்கம். நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு கஷ்ட சூழ்நிலையில் கடன் வாங்கிட்டோம். அந்த கடனை நம்மளால் அடைக்க முடியல. அல்லது நம்ம வீட்டில் பணப்பிரச்சனை இருக்குது. எங்களுக்கு கடன்லாம் இல்லைங்க. ஆனால் வாங்குகிற சம்பளம் வீட்டில் நிற்கவே மாட்டுக்கு. வீட்டில் சேவிங்ஸே இல்லை. அல்லது எங்கள் வீட்டில் பணம் வரவுக்கு ஏதாவது ஒன்று தடையாகிக்கிட்டே இருக்குது. பணம் வர வேண்டிய இடத்துலையும் பணம் இல்லை. மொத்தத்தில் எங்கள் வீட்டில் மகாலட்சுமியோட கடாட்சமும் இல்லை, சுக்கிரனோட வசியமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் பணம் ஏதாவது ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். கடன் சீக்கிரம் அடைஞ்சிருங்க. சுக்கிரன் ரொம்ப உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசி என்ன அப்படின்னா மீனம் அப்படின்னு சொல்கிறதுங்க. மீனம் அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது மீன். அது மீன் மீன் குறியீடு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஹால்லையோ அல்லது பெட்ரூம்லேயோ அதை பார்க்குற மாதிரியே நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் சுக்கிரவசியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வெள்ளை குதிரை அதுவும் வச்சுக்கலாம். வெள்ளை யானை தும்பிக்கை தூக்குற மாதிரி அதையும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சுக்கிரன் எல்லா பிரச்சனையுமே தீர்க்கக்கூடிய, அதாவது பணப்பிரச்சனை எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு இது யாருக்குன்னா அது சுக்கிர பகவான் கிட்ட கண்டிப்பாக இருக்குங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் எப்போவுமே அழுதுகிட்டே சண்டை போட்டுக்கிட்டே அந்த மாதிரி மன கஷ்டத்தோடு இருந்துகிட்டே இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டில் சுக்கிரவசியம் இருக்கவே இருக்காதுங்க. அது ஒரு சில பேரை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க, இந்த வீட்டில் பெண்கள் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மகாலட்சுமி அப்படின்னாலே கண்டிப்பாக அது பெண் தாங்க. பெண்கள் ரூபத்தில் தான் மகாலட்சுமி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மகாலட்சுமியான பெண்கள் எப்போவுமே அழுதுட்டு இருக்காங்க, அந்த வீட்டில் ஏதோ கஷ்டத்திலே இருக்காங்க, அல்லது அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த பெண்களை கொடுமைப்படுத்துகிறாங்க, ஏதாவது ஒரு சம்திங் அந்த வீட்டில் பிரச்சனையால் அந்த பெண்கள் அழுதுட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பணம் தங்கவே செய்யாது அப்படின்னும் சொல்லப்படுது. ஒரு ஆண் பெண்ணை எப்போவுமே சத்தம் போட்டுட்டு பெண்ணை அடித்து கொடுமைப்படுத்தி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக மகாலட்சுமி தங்க மாட்டாங்க. ஏன்னா பெருமாள் ஒரு தடவை மகாலட்சுமியை சண்டை போட்டதுனால மகாலட்சுமி பெருமாள் கிட்ட கோபப்பட்டு வெளியே போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் மகாலட்சுமி போனதுனால சுக்கிரனும் கோபப்பட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி கோபப்பட்டாங்கங்கிற காரணத்துக்காக சுக்கிரனும் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வீட்டோட பெண்களை நம்ம கொடுமைப்படுத்துகிறோம், நம்ம அழ வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல மகாலட்சுமி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. பெருமாள் கிட்ட சுக்கிரனே இல்லை அப்படின்னா பெருமாளும் கடன்காரன் தான் அப்படின்னும் சொல்லப்படுது. மகாலட்சுமி எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல தாங்க சுக்கிரன் இருப்பாங்க. நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்குவாங்க. சுக்கிரவசியம் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த வீட்டில் பெண்கள் மனம் மகிழ்வாக இருந்து அந்த வீட்டோட செல்வம் கண்டிப்பாக உயருங்க. நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் சுக்கிர ஹோரையில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் சுக்கிரவசியம் உண்டாகும். உங்கள் எல்லாருக்குமே சுக்கிர ஹோரை அந்த டைம் தெரியும். காலையில், அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9. இந்த 3 டைமில் நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் ஏதாவது ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த 3 டைமில் ஏதாவது ஒரு டைம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, அல்லது 3 டைம்லேயும் வாங்க முடிஞ்சாலும் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு கல்லுப்பு வாங்கிக்கோங்க, மஞ்சள் வாங்கிக்கோங்க, ஏலக்காய், இந்த 3ம் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இந்த டைமில் இதை வாங்கும்போது மகாலட்சுமி கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் ஒரு தடவை 2 தடவை வாங்குறது மட்டும் இல்லை, தொடர்ந்து ஒரு 2-3 மாதம் வாரந்தோறும் இந்த மாதிரி நீங்கள் வாங்க கண்டிப்பாக மகாலட்சுமி வருவாங்க. மகாலட்சுமியோட கண்டிப்பாக அந்த இடத்துல சுக்கிரவசியமும் உண்டாகும். சுக்கிரனோட ஆட்சி அந்த வீட்டில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் சொன்ன அந்த சுக்கிரஹோரை டைமில் கண்டிப்பாக தீபம் ஏற்றுங்க. உங்களால் இந்த 3 டைம்லையுமே என்னால் ஏற்ற முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க ஈவினிங் 6 மணிக்கு சுக்கிரனை நினச்சி நீங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றுங்க. மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றுவீங்கள்ல, மகாலட்சுமிக்கு பக்கத்துலேயே ஒரு தீபம் ஏற்றுங்க. அது அகல் தீபமாக இருக்கணும். இதை நீங்கள் ரெகுலராக உங்களால் சுக்கிரஹோரையில் பண்ண முடியாதவங்க சுக்கிரனை நினச்சி மகாலட்சுமிக்கு பக்கத்துலேயே ஒரு சுக்கிர தீபம் ஒன்று ஏற்றி வைங்க. இதுவும் கண்டிப்பாக சுக்கிரவசியம் உண்டாகுங்க. அதுக்கப்புறம் நவக்கிரகத்தில் சுக்கிரன் இருப்பார். அதில் வெள்ளிக்கிழமை தோறும் நான் சொன்ன சுக்கிரஹோரை டைம் அல்லது வெள்ளிக்கிழமை தோறுமே வெள்ளை மொச்சை இதை வாங்கி தொடர்ந்து கொடுக்க அந்த வீட்டில் இருக்கிற சுக்கிர வசியம் அதிகமாகி கண்டிப்பாக அந்த வீட்டில் பணப்பிரச்சனை தீரும்.
சுக்கிரஹோரை நேரத்தில் ஒரு மண் உண்டியல் ஒன்று வாங்கிக்கோங்க. இல்லை அதுக்கு முந்தின நாள் வாங்கிட்டு சுக்கிரஹோரை டைமில் வந்து மண் உண்டியலில் தொடர்ந்து காசு போட்டுட்டே வாங்க. அந்த 3 டைம் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 3 நேரம் கூட நீங்கள் முடிஞ்சால் காசு போட்டு வைங்க. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வச்சே அந்த உண்டியலில் 3 நேரமும் காசு போட சொல்லுங்கள். பெண் குழந்தைகள் இல்லாதவங்க அந்த வீட்டு பெண்களே கண்டிப்பாக அந்த உண்டியலில் நீங்கள் காசு போட போட கண்டிப்பாக அந்த வீட்டில் சுக்கிரவசியம் உண்டாகும். இது தொடர்ந்து நீங்கள் 2-3 மாதமும் ஒரு குறிப்பிட்ட அந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் போட போட உங்களுக்கு கண்டிப்பாக சுக்கிரவசியம் உண்டாகுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நவக்கிரகம் அந்த கோயில் பக்கத்துலேயே இருந்துச்சு அப்படின்னா சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் இந்த சுக்கிரஹோரை நேரத்திலே போய் தீபம் ஏற்றி வைங்க. வீட்டில் ஏற்றி வைக்கிறத விட கோவிலில் போய் சுக்கிரனுக்குன்னு தனியாக தீபம் ஏற்றி வைக்கும்போது கண்டிப்பாக ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். அதுவும் நெய் தீபமாக ஏற்றி வைங்க, 2 தீபமாக ஏற்றி வைங்க, ரொம்ப நல்லதுங்க. மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி உங்ககிட்ட வெள்ளி கிண்ணம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபுல்லாக காயின்ஸ் நிரப்பி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அதையும் நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வரும்போதும் கண்டிப்பாக சுக்கிரன் வசியம் உண்டாகும். ஏன்னா வெள்ளி அப்படின்னாலே சுக்கிரன் தாங்க. அதனால் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து ஒரு மண் குடுவை ஏதாவது ஒரு மண் கிண்ணம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் காயின்ஸ் போட்டு வச்சு வெள்ளி காயின் அல்லது கோல்ட் காயின் 2யுமே சேர்த்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏதாவது ஒன்று இருந்தால் கூட ஓகே. அதையும் மகாலட்சுமி முன்னாடி வச்சு நீங்கள் அதையும் வழிபட்டுட்டு வரும்போது, அதாவது வெள்ளிக்கிழமை இந்த சுக்கிரஹோரையில் நீங்கள் வழிபட்டுட்டு வரும்போது அதுவும் உங்களுக்கு நகை சேரவும் வழிவகுக்கும், பணம் சேரவும் வழிவகுக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுக்கிரஹோரையில் வந்து மகாலட்சுமிக்கு 27 ஏலக்காயால் கோர்த்த மாலையை வந்து மகாலட்சுமிக்கு நீங்கள் போடும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி வசியம் ஆகுங்க. ஏன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ஏலக்காய் அப்படின்னு சொல்லப்படுது. அது நீங்கள் சுக்கிரஹோரையில் வாங்கிட்டு வந்து அந்த 1 hour அந்த டைம்லேயே கோர்த்துட்டு நீங்கள் உடனே மகாலட்சுமிக்கு அந்த டைமில் நீங்கள் போடுங்க. இதை வந்து நீங்கள் வாரம் நீங்கள் ஒரு தடவை செஞ்சால் கூட போதும். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சுக்கிரவசியம் உண்டாகும். மகாலட்சுமி கண்டிப்பாக அந்த வீட்டில் தங்குவாங்க. உங்ககிட்ட வெள்ளி காயின், தங்க காயின் இந்த 2ல் ஏதாவது ஒன்று இருந்தாலும் அதை வந்து ஒரு பித்தளை தட்டுக்கு மேலே இந்த 2 காயினில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட ஓகே. அதை வந்து பித்தளை தட்டில் பச்சரிசியை நிரப்பி அதுக்கு மேலே இந்த வெள்ளி காயின் அல்லது கோல்ட் காயின் ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதை பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வழிபடும் போதும் கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமி வசியம் கண்டிப்பாக உண்டாகும். அதுக்கு வந்து 2 நெய் தீபமாக ஏற்றி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணாலும் வீட்டில் வந்து வீண் செலவுகள், அதுக்கப்புறம் பணம் வீட்டில் நிற்கவே மாட்டுக்கு, அதுக்கப்புறம் நகை வந்து ஏதாவது ஒரு வழியில் வந்து அடகுக்கு போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, இதுவும் வெள்ளிக்கிழமை தரும் சுக்கிரஹோரை டைமில் இதை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து நகை சேர்ந்துட்டே இருக்கும், பணமும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். மகாலட்சுமி ஃபோட்டோ முன்னாடி ஒரு பித்தளை தட்டு அல்லது வெள்ளி கிண்ணம் அல்லது மண் கிண்ணம் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லாகவே பச்சை கற்பூரம் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து சுக்கிரஹோரை டைம் மட்டும் இல்லைங்க. நீங்கள் ரெகுலராகவே வெள்ளிக்கிழமை தோறும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பச்சை கற்பூரம் பாக்கெட் வாங்கி, அது ஒரு சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு சின்ன துண்டு போட்டாலுமே வீடு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் அதோட வாசனை வந்து அந்த வீடு ஃபுல்லாகவே இருக்கும். ஒரு சின்ன துண்டு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாலாம் அவ்வளோ வாசனை வராதுங்க. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வந்து அந்த கிண்ணம் நிறைய இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அது கரைய கூட நீங்கள் வேறு புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் இதை வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை அல்லது வெள்ளிக்கிழமை மட்டும் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த கிண்ணம் நிறைய பச்சை கற்பூரத்தை ஃபுல்லாக அதில் தட்டி வச்சுட்டு ஏலக்காய், கிராம்பு இது மட்டும் போதுங்க. இதை வச்சுட்டு இதுக்கு வந்து நீங்கள் வந்து தீபாதனை காமிக்கிற நேரம் இந்த பச்சை கற்பூரத்துக்கும் நீங்கள் தொடர்ந்து காமிச்சிட்டு வாங்க. பச்சை கற்பூரம் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வீட்டுக்கு கொடுக்குங்க. அந்த வீட்டில் எந்த நெகட்டிவ் இருந்தாலும் கண்டிப்பாக வெளியேறிடும். இந்த பச்சை கற்பூரம் வாசனைக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், வீட்டில் எந்த கெட்ட சக்தியுமே உள்ளே வராது. பணம் ஏதாவது ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த பச்சை கற்பூரம் கரைய நீங்கள் வேறு வாங்கி புதுசாக கூட அதில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு துண்டு 2 துண்டுன்னு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எந்த வேலையும் செய்யாது. கொஞ்சம் அதிகமாகவே பச்சை கற்பூரம் இருந்தால் மட்டும்தான் வீடு வாசனையாக இருக்கும், பாசிட்டிவாகவும் இருக்கும். நான் சொல்கிற இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பணத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. ஏதாவது ரூபத்தில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.